உங்கள் அனைவரையும் மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு மேரிஸ் கிச்சனில் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொல்ல சுவையான கேரளா சம்மந்தி ரெசிபி தான் செய்து காட்ட போகிறேன். இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும், அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சம்மந்தி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 8 மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதோட 12 செத்தல் மிளகாய் எடுத்துக்கிறேன். இதை லைட்டாக இப்படி எண்ணெயில் பொரிச்செடுப்போம். அடுப்பு ஆளும் கூட்டியும் விடக்கூடாது, மீடியமாக விட்டு எடுப்போம். அதோட 3 சின்ன துண்டு இஞ்சியல் போடுறேன், இஞ்சி துண்டு. அதுவும் லைட்டாக அப்படி பொரிஞ்சு வரும்போது அதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போடுறேன். இதையும் லைட்டாக அப்படி வதக்கி எடுப்போம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். இது எல்லாத்தையும் லைட்டாக பொரிஞ்சு வர எடுத்து வச்சிட்டு சைட்டில் 1 கப் தேங்காய் பூ எடுத்துக்கிறேன். அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போடுறேன் பாருங்க. இப்போ நாங்கள் பொரித்த இதுகளையும் இதுக்குள்ளே சேர்த்து போடுவோம். செத்தல், இஞ்சி, புளி, கருவேப்பிலை இது 3ஐயும் சேர்த்துக்குள்ளே போடுவோம். இதோட வந்து ஒரு மேசக்கரண்டி தனி மிளகாய் தூள் போடுறேன். 2 கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் பாருங்க. இந்த சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு வந்து சுவையை தூக்கி கொடுக்கும். அதோட வந்து 2 கொத்து கருவேப்பிலை, பொரிக்காத கருவேப்பிலையாக போடுறேன். இது வந்து நல்ல வாசமாக இருக்கும். அதோட உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கொள்வோம். இப்போ இது எல்லாத்தையும் வடிவாரி கிரைண்டரில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்செடுக்கணும். இப்போ பாருங்க, தண்ணி ஒரு சொட்டும் கூட விடாமல் அப்படியே எல்லாத்தையும் அரைச்செடுத்தாச்சு. எங்களோட கேரளா ஸ்டைல் சம்மந்தி நல்ல பதமாக பக்குவமாக வந்திருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சுவையும் அவ்வளோ ஒரு சுவை. இதை வந்து இலங்கை ஸ்டைலில் நாங்கள் சம்பல் என்று சொல்லுவோம். இப்போ வந்து இதை வடிவாக நல்லா எல்லாம் ஒருக்க திருப்பி கையால் பிரட்டி விடுவோம். வடிவாக எல்லா பக்கமும் படுற மாதிரி வடிவாக பிணைஞ்சு எடுப்போம். எடுத்து போட்டு வந்து உருண்டை பிடிப்போம். இந்த உருண்டை எதுக்கு பிடிக்கிறேன்னு சொன்னால் இந்த சம்மந்தி வந்து காயாமல் இருக்கிறதுக்காக உருண்டை பிடிக்கிறது. நாங்களும் அது மாதிரி பிடிச்செடுப்போம். இது வந்து வெள்ளைச்சோரோடு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். ஆனால் அதே நேரம் வந்து வெள்ளைச்சோறு மட்டும் இல்லை, ரொட்டி, இடியப்பம், தோசை எதுக்கண்டாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சுவையானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. இப்போ பாருங்கள், நான் செய்த அளவுக்கு வந்து எனக்கு 3 உருண்டைகள் வந்திருக்குது. ஆளும் பெரிய உருண்டையும் இல்லை, ஆளும் சின்ன உருண்டையுமா இல்லை. எந்த கையளவுக்கு வந்து எனக்கு 3 உருண்டை வந்திருக்குது. பாருங்க, பார்க்கவே இவ்வளோ தகுந்த நல்லா இருக்குன்னு சொல்லி. இப்போ இதை வந்து இன்றைக்கு நான் வந்து வெள்ளைச்சோரோடு தான் பரிமாற போகிறேன். பாருங்க, உங்களோட அட்டகாசமான வெள்ளைச்சோறும் ரெடி ஆகிட்டு இதை வச்சு நீ சாப்பிட வேண்டியதுதான். உண்மையிலேயே இது நல்ல ஒரு சுவையான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. எப்படி இருந்தேன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்கோ. இவ்வளவு நேரமும் இந்த வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு அட்டகாசமான புது ரெசிபியோடு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.